ஈவினிங் டைமில் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு மைல்டாக மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. சூடாக டீயும் வடையும் சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ கடகடன் கிச்சனுக்குள்ளே ஓடி வந்து நிறைய சின்ன வெங்காயத்தை உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 கப் கோதுமை மாவு, ஃபைன் சாப் பண்ண சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, 1-2 தட்டின ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு மாவு டைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி லூஸாக பெசரி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சைடு டீ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு துண்டு இஞ்சியை தட்டி போட்டு டீயை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். கையை தண்ணிக்குள்ளே முக்கிட்டு வடையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக தட்டி போட்டு எடுத்துக்கலாம். டீ போடுற கேப்பில் இந்த வடையை நம்ம ரெடி பண்ணிடலாம். நிஜமாவே இந்த வடை அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முன்னாடியெல்லாம் அம்மா வீட்டில் காலையில் சாப்பாடு இந்த வடையும் காஃபியும் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். டீயை குடிக்கவா வடையை சாப்பிடவா, வடையை சாப்பிடவா டீ குடிக்கவா, அந்த மாதிரி தான் என்டையர் பிளேட்டும் காலியாகிற வரைக்கும் ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.